ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரூனியா ட்ரா வந்து 249. இதுக்கான கெஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 618. நான் எடுத்த நம்பர் வந்து சி போர்டில் 6-1, ஏ போர்டில் 8, பி போர்டில் 9-4 நம்பர் எடுத்திருப்பேன். இந்த சி போர்டில் 6-1 நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மந்த் சார்ட் ஓகேவா. இப்போ நேற்று வந்து சுவர்ண கேரமில் 3-7-6-1, 3-7-5-6-1 இந்த மாதிரி நம்பர் தான் ரிப்பீட் ஆகுதுன்னு 6-1 இந்த ரெண்டு நம்பருமே சி போர்டில் எடுத்திருந்தேன். 3-7-5-6-1, இங்கே 3-7-6-1, 3-7-5-6-1, இந்த இடத்துலையும் 3-7-6-5. இப்போ இங்கே 3-7-5 இருக்கிறதுனால 6-1 இந்த ரெண்டு நம்பருமே சி போர்டில் எடுத்திருந்தேன். நேற்று ரிசல்ட்டில் இந்த நம்பர் தான் வந்து ஏபி போர்டில் பாஸ் ஆகிருந்தது ஓகேவா. அதே மாதிரி ஏ போர்டில் 8-0 எடுத்திருப்பேன். இந்த நம்பர் வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இது எப்பயும் சொல்கிற மெத்தட் தான் ஓகேவா. இந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த ஏப்ரல் மந்தில் இருக்கிற ரிசல்ட்டில் இருக்கிற டி போர்ட் நம்பர், அதாவது 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்ட் நம்பரும் பெருக்கல் பண்ணி பாருங்கள். அங்கே வர 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு அடுத்து நல்லா பாஸ் ஆகிடும்ட்டு 8 நம்பர் எடுத்திருப்பேன். அப்படியே எடுத்த கம்பேரிஷன்லையும் நேற்று ரிசல்ட்டுக்கு 8 நம்பர் பாஸ் ஆகிடுது ஓகேவா. நேற்று வீடியோ வந்து நான் லாஸ்ட் டைமில் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. நேற்று டைம் இல்லாததுனால. ஆனால் இப்போது இன்றைக்கான வீடியோவில் வந்து இப்போ இதில் வந்து ஒரு 3 கெஸ்ஸிங் மெத்தட் எடுத்திருப்பேன் ஓகேவா. நம்ம கம்பேரிஷன் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் ஆகிடுது. அதனால் இப்போ இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று சொல்ல வந்து அதே மெத்தட் தான். இது ஃபுல்லாகவே வந்து இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் நம்பர் தான் இங்கே ஓகேவா. ஏப்ரல் ஃபஸ்ட்டு நாள் வந்து 2-4-6, 4-4-3. அடுத்து 2வது நாள் வந்து 3-8-2, 9-8-0. 3வது நாள் 8-5-7, 8-0-5. 4வது நாள் 2-6-5, 2-2-0. 5வது நாள் ரிசல்ட்டு 7-5-7, 5-1-8. 6வது நாள் ரிசல்ட் 5-4-3, 6-3-7. 7வது நாள் வந்து 2-9-3, 7-7-8. இப்போ அடுத்து 8வது நாள் வந்து 5-7-2, 4-9-6 ஓகே. ஒரு நாள் நடுவில் நடந்திருக்காது. அதே மாதிரி நேற்றைய நம்பர் பார்த்தீங்கன்னா 6-2-7, 6-1-8. இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டு நம்பரும் பெருக்கல் பண்ணி பாருங்கள். 6 நாள் 24னா அதுக்கு அடுத்த நாள் இங்கே 2 பாஸ் ஆகிருக்கும். நம்மளுக்கு வந்து ஏபிசி போர்டில் பாஸ் ஆகாது ஓகேவா. இங்கே இருக்கிற டி போர்டில் பாஸ் ஆகிடும். ஒரு நாள் டி போர்டில் பாஸ் ஆகும், ஒரு நாள் ஏபிசி போர்டில் பாஸ் ஆகும். இதான் மெத்தடு. இப்போ இங்கே 6 நாள் 24, அதுக்கு அடுத்த நாள் 2 டி போர்டில் இருக்கும். இங்கே 9-2-18, 8 இங்கே ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கும் ஓகேவா. டி போர்டில் பாஸ் ஆகிறதுலாம் ராங் போட்டிருப்பேன். ஏபிசி போர்டு பாஸ் ஆகிறதுலாம் டிக்கு போட்டிருப்பேன். அதே மாதிரி இங்கே 7-8-56, 5 வந்து இங்கே டி போர்டில் பாஸ் ஆகிட்ருக்கும். அடுத்து 5-2-10, 10 வந்து இங்கே நம்மளுக்கு ஏபிசி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். அடுத்து இங்கே 7-5-35, 3 இல்லைனா 5னா இங்கே டி போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இங்கே 3-6-18, 8 வந்து அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டில் ஒரு போர்ட்டில் இருக்கும். 778னா 8. அடுத்து இங்கே 3-7-21, இங்கே நேற்றைய ரிசல்ட்டில் வந்து 2 டி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. நேற்றைய ரிசல்ட் இல்லை, அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில். அதே மாதிரி இங்கே 2 நாள் 18, நேற்றைய ரிசல்ட்டுக்கு 8 பாஸ் ஆகிருந்தது. இப்போ நேற்றைய ரிசல்ட்டில் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் ஏ போர்டு நம்பர் 7-6. 7-6 பெருக்கல் பண்ணுறோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் 42. 4 இல்லைன்னா 2 இன்றைக்கான டி போர்டில் பாஸ் ஆகலாம். ஏபிசி போர்டு இல்லை, டி போர்டு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் எடுத்துருக்க கம்பேரிஷனே பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மந்த் சார்ட் மட்டும் இந்த 10 நாள் நம்பர் மட்டும் கம்பேர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு நாள் மட்டும்தான் ட்ரா எலெக்ஷனால் நடந்திருக்காது. மீதியில் இருக்கிற ரிசல்ட் ஃபுல்லாகவே எடுத்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தான் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கும். ஒரு நாள் பாஸ் ஆகும் ஏபிசி போர்டில், ஒரு நாள் டி போர்டில் பாஸ் ஆகிடும். 6 நாள் 24, 2 இங்கே டி போர்டில் இருக்கும், ராங் போட்டிருப்பேன். 9-2-18, 8 இங்கே ஏ போர்டில் இருக்கும், ரைட்டு. அதே மாதிரி 7-8-56, 5 இங்கே டி போர்டில் இருக்கும், ராங்கு போட்டிருப்பேன். 5-2-10, 1 இங்கே ஏ போர்டில் இருக்கும், ரைட்டு போட்டிருப்பேன். அந்த வர நம்மளுக்கு 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடுது. அதே மாதிரி 7-5-35னா 3 இங்கே டி போர்டில் பாஸ் ஆகிட்ருக்கும், ராங் போட்டிருப்பேன். அதே மாதிரி இங்கே 3-6-18னா 8 இங்கே ஏபிசி போர்டில் சி போர்டில் இருக்கும், ரைட்டு போட்டிருப்பேன். 7-3-21னா 2 இங்கே டி போர்டில் இருக்கும், மறுபடியும் ராங். அடுத்து 4-2-8, 8 இங்கே ஏபிசி போர்டில், நேற்றைய ரிசல்ட்டில் சி போர்டில் இருந்தது. இப்போ 7-6 தான் நம்பர் இருக்கா. 7-6 வந்து பெருக்கல் பண்ணுறோம்னா 42. 4 இல்லைனா 2 இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வரலாம். இந்த 2 நம்பருமே டி போர்டில் தான் வரலாம். அதனால் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு டி போர்டில் எடுத்த நம்பர் வந்து 4-2. இந்த போர்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா இதை எடுத்து ட்ரை பண்ணலாம். 4-2. இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போது நேற்று ரிசல்ட் நம்பர் 618, லாஸ்ட்டில் 8 நம்பர் பாஸ் ஆகிருந்ததா. 8 நம்பர் இந்த மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட் எழுதிட்டு அதுக்கு முன்னால் இருக்கிற நம்பரும் அதுக்கு அடுத்த நாள் விழுந்த ரிசல்ட் நம்பருமே இங்கே எழுதியிருப்பேன். இப்போ இங்கே 518, லாஸ்ட் நம்பர் 8, அதுக்கு முன்னாள் நம்பர் 229, அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு 637. 8 நம்பர் பாஸ் ஆகிருந்தால் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டும் அங்கே பாஸ் ஆன ரிசல்ட்டும் பெருக்கல் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே 2-2-0 பெருக்கல், இது வந்து லைன் ஓகேவா, 9 இல்லை 0 நம்பர் தான்.
220 பெருக்கல் 518. இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 113960. இப்போ வந்த நம்பரை ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் 113960 டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 337.579620237995. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 4வது நம்பரும் லாஸ்ட்ல இருந்து இருக்கிற 3வது நம்பரும் எடுங்க 67. இந்த 67 வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டில் இங்கே ஏ போர்டில் ஒரு நம்பர், சி போர்டில் ஒரு நம்பராக பாஸ் ஆகிட்டு இருக்கும். அதான் இங்கே எழுதியிருப்பேன் ஏசி போர்டுன்னு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 8 நம்பர் பாஸ் ஆகிருக்கும் போது ரிசல்ட்டில் 518 லாஸ்ட்டில் 8ன்னு பாஸ் ஆகிருக்கும் போது அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டோட ஃபஸ்ட்டு பெருக்கல் பண்ணி எழுத சொல்கிறேன். 220 பெருக்கல் 518ன்னு எடுத்திங்கன்னா 113960. இந்த நம்பரை வந்த நம்பரை ஃபுல்லாகவே ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் 113960 எடுத்திங்கன்னா 337.579620237335. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 4வது நம்பரும் லாஸ்ட்ல இருந்து எடுக்கிற 3வது நம்பரும் பார்த்தீங்கன்னா 67. இந்த 67 அப்படியே ரிசல்ட்டில் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் 67 ஏசி போர்ட்டில் வந்துருக்கும். இப்போ அடுத்து இதே மாதிரி கம்பேரிஷனை இன்னொரு ரிசல்ட்டுக்கு எடுக்கிறேன். இங்கே 778 லாஸ்ட்டில் 8ன்னு ரிசல்ட் முடிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாள் நம்பர் 637, அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் நம்பர் 496. அப்போ இங்கே 778 பெருக்கல் அதுக்கு முன்னாள் நம்பர் 637. இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். கிடைக்கிற நம்பர் வந்து 495586. இப்போ இந்த வந்த நம்பருக்கு நமக்கு ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் 495586ன்னு எடுக்கிறீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 703.178692859537. இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 4வது நம்பர் 6, லாஸ்ட்ல இருந்து எடுத்த 3வது நம்பர் 9. இந்த 6 9 இந்த 2 நம்பருமே அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் பிசி போர்ட்டில் பாஸ் ஆகிட்டு இருக்கும் 96ன்ட்டு. ஓகேவா? பி போர்ட்டில் வந்து 9 பாஸ் ஆகிருக்கும். சி போர்டில் வந்து 6 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு எப்படி கம்பேரிஷன் எடுத்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இங்கே 6, லாஸ்ட்லேருந்து இங்கே எடுத்த நம்பர் வந்து 7. 6 ஏ போர்டு, 7 சி போர்டு. அதேமாதிரி ஃபஸ்ட்டு எடுத்த நம்பர் வந்து 6 இங்கே சி போர்டில் இருக்கும். அதேமாதிரி லாஸ்ட் எடுத்த நம்பர் வந்து 9 வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த 2 செட் ரிசல்ட் கம்பேரிஷன் வச்சு தான் இப்போ நேற்று நம்பர் 618, அதுக்கு முன்னாள் நம்பர் 496. இப்போ இந்த 2 நம்பரை ஃபஸ்ட்டு பெருக்கல் பண்ண சொல்கிறேன். 496 பெருக்கல் 618ன்னு எடுத்திங்கன்னா 306528 இதான் நம்பரு. இப்போ இந்த வந்த நம்பருக்கு ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் 306528ன்னு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 553.64970875093. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 4வது நம்பரும் லாஸ்ட்லேருந்து எடுக்கிற 3வது நம்பரும் எடுத்திங்கன்னா 70 மட்டும்தான். அப்போது 70 இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வரலாம். 0 ஏ போர்டில் எடுத்துகிட்டு 7 வந்து பி போர்டில் எடுத்துருப்பேன். ஏன் 0 ஏ போர்டு பி போர்டில் 7னா ஃபஸ்ட்டு பாஸ் ஆன ரிசல்ட்டு ஏசி போர்டு, அதுக்கு அடுத்து பாஸ் ஆன ரிசல்ட் வந்து பிசி போர்டு. ஓகேவா? ஏசி சிபி அடுத்து இப்போ பிஏல வரலான்ட்டு தான் ஃபஸ்ட்டு 0 வந்து ஏ போர்டில் எடுத்துகிட்டு 7 வந்து பி போர்டில் எடுத்துருப்பேன். இப்போ இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டுமே நான் கம்பேர் பண்ணி எடுத்த ஒரு மெத்தட். ஓகேவா? ஏன்னா நேற்று நம்பர் 618 லாஸ்ட்டில் 8ன்னு முடிஞ்சிருக்கு. இதே மாதிரி இந்த மாதத்தில் பாஸ் ஆன ரிசல்ட்டே 2 செட் ரிசல்ட்டு தான். 518 ஒன்று, 778 ஒன்று. அதுக்கு முன்னாள் நம்பர் இங்கே எழுதியிருப்பேன். இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி ஃபஸ்ட்டு பார்க்க சொல்கிறேன். 220 பெருக்கல் 518னா 113960. வந்த நம்பருக்கு ரூட் எடுத்து பாருங்கள். கேல்குலேட்டரில் ரூட் டைப் பண்ணிவிட்டு 113960ன்னு எடுத்திங்கன்னா 337 நம்பர் போயிட்டே இருக்கும். நீங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 4வது நம்பரும் லாஸ்ட்டில் இருந்து இருக்கிற 3வது நம்பரும் எடுத்திங்கன்னா 67. இந்த 67 அடுத்த நாள் ரிசல்ட்டில் இருக்கும். அடுத்து இங்கே 778 லாஸ்ட்டில் 8 இருக்கும்போதே அதுக்கு முன்னாள் நம்பர் 637. 637 பெருக்கல் 778ன்னு எடுத்தோம்னா 495586. இந்த நம்பரை ரூட் எடுத்திங்கன்னா 703 நம்பர் போயிட்டே இருக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 4வது நம்பர் 6, லாஸ்ட் இருந்து இருக்கிற 3வது நம்பர் 9. 9 6 இந்த 2 நம்பருமே பிசி போர்டில் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போது நேற்றைய நம்பர் 618, அதுக்கு முன்னாள் நம்பர் வந்து 496. இதை ரெண்டுத்தையும் பெருக்கல் பண்ணுறோம்னா 306528 இதான் நம்பர். இந்த நம்பரை ரூட் எடுத்தோம்னா 553.649 நம்பர் போயிட்டே இருக்கா. இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 4வது நம்பர் 7, லாஸ்ட்ல இருந்து எடுத்த 3வது நம்பர் 0. அப்போது 07 எந்த போர்டில் வேணாலும் வரலாம். ஏபிஓ, பிசிஓ இல்லை ஏசிஓ. ஓகேவா? நான் இந்த கம்பேரிஷன் படி எடுத்து ஏ போர்டில் 0வும் பி போர்டில் 7 நம்பரும் எடுத்துட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஏசி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. ஏசிக்கு அப்புறம் சிபி, இப்போ சிபிக்கு அப்புறம் பிஏ வரலான்ட்டு ஃபஸ்ட்டு பி போர்டில் 7 எடுத்திருப்பேன். அதுக்கடுத்து 0ன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த மந்த்து சார்ட்டு தான். 8 நம்பர் பார்த்தோம்னாலே அதுக்கு அடுத்து வர நம்பர் ஃபுல்லாகவே ஒற்றைப்படை எண் தான், ஆட் நம்பர் தான். 3 5 7 இந்த மாதிரி நம்பர் தான் அடுத்தடுத்த நாள் ரிசல்ட்டில் இது வரைக்கும் இந்த ஏப்ரல் மந்தில் பாஸ் ஆகிருக்கு. இப்போ இதெல்லாம் கம்பேரிஷன் தான். 382
ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டில், அதுக்கடுத்து 857. இதெல்லாம் அடுத்த நம்ம ஏபிசி போர்டு நம்பர் தான். 443, 980, 805. இங்கே 518, 637. அதுக்கு அடுத்த நாள் 778. இங்கே 496, நேற்றைய நம்பர் 618. 8 இருக்கும்போதே 8, 3, 5, 7. இங்கே 3, 8, 5. இந்த இடத்துல 1, 3, 1, 8, 3, 7. ஓகேவா? 8, 1, 5, 3, 7ன்னு கூட எடுத்துடலாம். இப்போ நேற்றைய நம்பரில் 8, 1 மட்டும்தான் இருக்குது. ஃபுல்லாகவே அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் எங்கேயுமே வந்து ஆட் நம்பர் ஒற்றைப்படை எண் இல்லை. நம்ம கம்பேரிசன் படி ஏற்கனவே 7 சொல்லியாச்சு. 1 அங்கே ஏற்கனவே நேற்றைய ரிசல்ட்டில் இருக்குது. அதுக்கு அடுத்த 2 நம்பர் வந்து 5, 3 வரலாம். அதனால் 5, 3 இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்துட்டேன். இது ஜென்ரலாக நான் எடுத்த நம்பர். ஓகேவா? 8 நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட்டு தான் அடுத்தடுத்த நாளில் இருக்குது. 8, 3, 5, 7, 3, 8, 5, 1, 5, 3, 7, 8. இப்போ இங்கே 1, 8 இருக்குது. 7 சொல்லிட்டதுனால 5, 3 சி போர்டில் எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கெஸிங் படி எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா டி போர்டு அடிஷ்னலாக எடுத்திருப்பேன். இது கரெக்டாக இருந்தால் மட்டும் இன்றைக்கி அந்த ரிசல்ட்டுக்கு எடுத்து ட்ரை பண்ணுங்கள். டி போர்டில் 4, 2, ஏ போர்டில் 0, பி போர்டில் 7, சி போர்டில் 5, 3. பாக்ஸ் வந்து 075, 073 இதோட முடிஞ்சிடும். டி போர்டு அடிஷ்னலாக ட்ரை பண்ணுறீங்கன்னா 4075, 4073, 2075, 2073. அடுத்து இதில் ஏபிபிசி ஏசி ஓகேவா? ஏபி பிசி ஏசி மட்டும் எடுத்திருப்பேன். ஏபி 07, பிசி 75, 73, ஏசி வந்து 05, 03. டி போர்ட் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அடிஷ்னலாக நான் எடுத்த நம்பர் 4, 2. ஏ போர்டில் 0 தான், பி போர்டில் 5, சி போர்டில் 7, 3. பாக்ஸ் 075, 073 தான் வரும். ஏபிபிசி ஏசியில் 07, பிசியில் 75, 73, ஏசி 05, 03. இது எல்லாமே வந்து நான் இந்த 8 நம்பர் பாஸ் ஆயிருந்தா ஓகேவா? அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டை பெருகல் பண்ணி வந்த நம்பருக்கு ரூட் எடுத்து அங்கேருந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4வது நம்பரும் லாஸ்ட்லேருந்து 3வது நம்பரும் நானே எடுத்த மெத்தட். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி தான் 07. அதே மாதிரி இந்த ஏப்ரல் மந்த் ஃபுல்லாகவே கம்பேர் பண்ணி அங்கே இருக்கிற 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டு நம்பரும் பெருகல் பண்ணால் ஒரு 2 நம்பர் வரும். அதுலேருந்து ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த நாள் டி போர்டும் இல்லை ஏபிசி போர்ட்லேயோ பாஸ் ஆகிடுதுன்ட்டு 4, 2 டி போர்டில் எடுத்திருந்தேன். 3வது மெத்தடில் இந்த ஏப்ரல் மந்தில் 8 இருந்தால் 3, 5, 7 ஃபுல்லாகவே ஒற்றைப்படை எண்ணாக வருதுன்ட்டு தான் 5, 3 மட்டும் சி போர்டில் எடுத்திருந்தேன். இது எல்லாமே நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இதெல்லாம் உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இதில் எதனா நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கம்பேரிஷன் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெண்டிங்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கெஸ்ஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் ஃபஸ்ட்டு டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஏன்னா நம்ம கெஸ்ஸிங் ஃபுல்லாகவே பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அதனால் நோட்டிஃபிகேஷன் பட்டன் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு கரெக்டாக வீடியோ வந்துடும்.